இங்க ஒரு குழந்தை பிறக்கும் போதே மீசையோட தான் பிறக்குது. சோ இதை பார்த்துட்டு அந்த குழந்தையோட அப்பா வந்துட்டு ஒரு ட்ரிம்மரை எடுத்து ட்ரிம் பண்ணி விடுறாரு. அப்படி ட்ரிம் பண்ணிட்டு பாக்குறாரு. பார்த்தா அடுத்த செகண்ட் திரும்பவும் மீசை வளர்ந்துருது. இதை பார்த்து ஷாக்காகி போன அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா உடனே ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போய் அந்த சின்ன பையனை செக் பண்றாங்க. அப்படி அந்த டாக்டரையும் அவனை செக் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த பையன் லேசா ஒரு உதைப்பான் பாருங்க. அவ்வளவுதான், அந்த டாக்டர் செவுத்த உடைச்சிட்டு அந்தாண்ட பறந்து போயிடுறாரு. அட என்னடான்னு பார்த்தா அந்த பையனுக்கு கொஞ்சம் சூப்பர் பவர் எல்லாம் இருக்கும் போல. அப்படியே இந்த பையனும் வளர வளர இந்த பையனோட சக்தியெல்லாம் அதிகமாயிட்டே போகுது. அப்படிதான் ஒரு காரு கடியில ஒரு பால் ஒண்ணு விழுந்துருது. இந்த பையன் அதை எடுக்கிறதுக்காக அசால்ட்டா அந்த காரையே தூக்கிடுறான். அதுக்கப்புறம் இவனோட ஃப்ரெண்ட ஊஞ்சல்ல வச்சு ஆட்டிட்டு இருக்கான். அவ கொஞ்சம் வேகமா தான் ஆட்டினா என்னன்னு சொல்லிட்டு கேட்க, இவனும் வேகமா தானே இப்ப பாருன்னு சொல்லிட்டு ஆட்டி விடுறான். அவ்வளவுதான், அந்த பொண்ணு எங்க போனானே தெரியல. சோ அதுக்கப்புறம் இவனோட ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாம்ல ஆன்சர் தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். சோ இதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட் அந்த ஆன்சர் ஷீட்டை வந்துட்டு கொஞ்சம் பக்கத்துல வைக்க, ஆனா அது வந்துட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால அதுல இருக்க ஆன்சர்லாம் இவன் கண்ணுக்கே தெரியல. சோ அதனால இவனும் அந்த ஆன்சர் ஷீட்டை ரொம்ப நேரமா உத்து பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ அவன் கண்ணுல இருந்து லேசர் லைட் வந்து அந்த பேப்பரை எரிச்சு விட்டுருது. அப்படிதான் இவன் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கும்போது கோல் போடணுமேன்னு சொல்லிட்டு இவன் அந்த பாலை ஃபாஸ்டா மின்னல் மாதிரி எடுத்துட்டு வந்து ஒரு கிக் விடுறான் பாருங்க. அவ்வளவுதான், அந்த பால் அந்த வேகத்துக்கு அந்த கோல் கீப்பரும் அந்த பாலோட சேர்ந்து பறந்து விழுந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நல்லா பெரிய பையனா வளர்ந்துட்டான். ஒரு ஆபீஸ்ல வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா இவன் எப்பவுமே ஆபீஸுக்கு லேட்டா தான் கிளம்புவான். ஏன்னா இவனோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணி யாரோட கண்ணிலையுமே படாம இவனோட சீட்ல போயிட்டு உட்காந்துருவான். அப்படி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம தலைவனுக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் வந்துட்டு பக்கத்து ரூம்ல இருக்க ஒரு பொண்ணு அப்படியே அவளுக்கே தெரியாம சைட் அடிச்சிட்டு இருப்பான். சோ அப்புறம் வந்துட்டு ஆபீஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்படி அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த ட்ரெயின் வந்துட்டு பிரேக் ஃபெயிலியர் ஆயிட்டு அந்த ஸ்டேஷன்ல நிக்காம அப்படியே போயிருது. உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஆபத்துல இருக்காங்க. சோ இதை பார்த்த நம்ம ஹீரோ வந்துட்டு உடனே எந்திரன் மோட ஆன் பண்ணிட்டு சிட்டி ரோபோட் மாதிரி வேகமா அந்த ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஷன்ல போய் நின்றாப்புல. அப்படி அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்தவர் அவரோட ரெண்டு கையும் யூஸ் பண்ணி அந்த ட்ரெயினை நிறுத்தலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. அப்படி பாத்துட்டு இருக்கப்பவே அந்த ட்ரெயின் நல்லா வேகமா வந்துட்டு நம்ம ஹீரோவை அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போயிருது. அவ்வளவுதான், நம்மால அப்படியே அந்த செவுத்துல ஓட்டின பள்ளியாட்டம் அந்த ட்ரெயினோடய போயிடுறாரு.